நான் இவ்வளவு நேரம் என்ன விட ஒரு பெரிய பொண்ணை லவ் பண்ணலாமா வேணாமாங்கறத பத்தி யோசிக்கல. அவளை எப்படி லவ் பண்ணலாங்கறத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். முடிவு பண்ணிட்டேன். செத்தாலும் உன் கூட தான் சாவேன். நான் அப்ப பேசுனது இங்க இருந்து பேசினேன். ஆனா நான் இப்ப பேசுறது என் மனசுல இருந்து பேசுறேன். நேத்து ராத்திரி நம்ம 2 பேருக்கு நடந்தது. That's not sex. ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன். இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன். அவளுக்காக தனியா நடந்தவன் அதுக்கப்புறம் அவளோட சேர்ந்து நடக்க ஆரம்பிச்சான். 2 பேரும் நல்ல லவ்வர்ஸா சந்தோஷமா இருந்தாங்க. போடு ஆட்டம் போடு நம்ம கேட்க எவனும் இல்ல. போடு ஆட்டம் போடு நம்ம கேட்க எவனும் இல்ல. ஊரே துணை இருக்கு எனக்கு இங்கு வேறு உறவெதுக்கு. பாச பிணைப்பிருக்கு அதுதான் காசு பணம் எனக்கு. உன்னை தடுக்கவும் என்ன எதுக்கவும் எவனும் பொறக்கவில்லை. நல்ல மனச பார்த்து வரணும். அதான்டா உண்மையான லவ். மனசா அப்படின்னா டேய் இப்பெல்லாம் பொண்ணுங்க கார் இருக்கா, கிரெடிட் கார்டு இருக்கா, கார்டுல காசு இருக்கா, 4 கிரவுண்டாவது இடம் இருக்கா, இதெல்லாம் பார்த்து தான்டா லவ் பண்றாளுங்க. சும்மா பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசாத. உன் லவ்வ உண்மையா ஒரு பொண்ணுக்கு 10 நாள் வெளிப்படுத்தினு வச்சுக்கோ. அவ ஐஸ்வர்யா ராயா இருந்தா கூட அபிஷேக் பச்சனை தூக்கி எறிஞ்சிட்டு உன் பின்னாடி வருவா. அப்ப அபிஷேக் பச்சனும் இல்லையா? அவ சொல்ற மாதிரி பொண்ணுங்களும் இருக்காங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் ஓட்டவங்க மண்ணுக்குள்ள போற கதை உனக்கு தெரியுமா? நீ கொண்டு வந்ததென்ன நீ கொண்டு போவதென்ன உண்மை என்ன உனக்கு புரியுமா? அப்படின்னா யார் ஒண்ணு இனிமே லவ் பண்ண போறாங்க? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு போயிட்ட? என்ன சொல்ற? என் வேலை முடிஞ்சிருச்சு, நான் கிளம்புறேன். அப்போ என்ன லவ் பண்ணலையா? லவ்வா? கோவில்ல சும்மா சூப்பரா கும்முன்னு ஒரு ஃபிகரை பார்த்தேன். இது எப்படியாவது ஃபீல் பண்ணுமே ஆசைப்பட்டேன். அதுக்காக பல்லன்னு ஒரு ஆக்ட போட்டேன், லவ்னு ஒரு பிட்ட போட்டேன், இப்ப ஹார்ட்டே போட்டேன். ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? ஏங்க நான் சொல்றதாங்க உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க. எங்க ஃப்ரெண்டா தானங்க எடுத்து சொல்றேன். ப்ளீஸ் ஏங்க நான் ரொம்ப நல்ல பையங்க. எனக்கு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு ஒண்ணும் தேவையில்ல, பேசாம கொஞ்சம் கிளம்பு. அப்ப ரிசப்ஷன் கிளம்பு சொல்றல, கிளம்பு. சாரி சொப்னா, லேட் ஆயிடுச்சு. இப்ப நீ போ, புரியா இல்லையா? ஏய் அத போ சொல்லிட்டாங்கல, இங்க என்ன அசிங்கப்படுத்துற? போடா. போறோம். லவ் பண்ணிட்டல. என் கதையில என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியல. அதுவா? எனக்கு இதெல்லாம் தெரியாதேடா. உனக்காடா இதெல்லாம் தெரியாது? ஆசாரிக்கு ஆப்பு வைக்க தெரியாது சொன்னா எவனா நம்புவானா? ஐயருக்கு தயிர் சோறு பிடிக்காது சொன்னா எவனா நம்புவானா? அது எப்பறம் பால் குடிக்கிற பச்சை குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறேன். எழுந்திருச்சு போடா. யார பார்த்து என்ன பேசுறீங்க? டேய் உங்களுக்கு வேட்டையாடி தான்டா விளையாட தெரியும். உங்களுடைய குப்பை கூட்டம் நினைச்சா அதெல்லாம் ஓல்டுமா. நாங்கெல்லாம் லேட்டஸ்ட் ஜெனரேஷன். அட் அ டைம் 20 செலக்ட் பண்ணுவோம், அதுல 10 ஃபில்டர் பண்ணுவோம், 5 ஒர்க் அவுட் பண்ணுவோம், 3 பிக்கப் பண்ணுவோம். உனக்கு தான் இது ஃபர்ஸ்ட் டைம், நமக்கு இது so many times. நான் பார்க்காத பொண்ணுங்களா? பல்லவங்கிற ஒரு பேரு தான் உனக்கு தெரியும். நமக்கு பொண்ணுங்க மதியில தேங்க்ஸ்ப்பா.
மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 எல்லாம் சாயா மாயா 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 எல்லாம் மாயா சாயா 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 சந்தோஷி 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 சந்தோஷம் கொண்டாடும் சன்னியாசி சந்தோஷி 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 சந்தோஷம் உன் கையில்